மை ஃபேஷனர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சேரீயில் கட் பண்ண ஒரு ப்ளவுஸுக்கு சேரீயில் இருக்கக்கூடிய பார்டரை பயன்படுத்தி அந்த பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பூ டிசைனை பயன்படுத்தி அழகான ஒரு நெக் டிசைன் வந்து நம்ம வந்து தச்சு காமிச்சிருக்கிறோம். கைக்கு கொடுத்த பார்டர் போக மிச்சம் இருக்கக்கூடிய இந்த பார்டரில் இருக்கக்கூடிய பூ டிசைனை எடுத்து தான் இந்த ப்ளவுஸோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு கீழே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தினுடைய அகலத்துக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு நீட்டாக வந்து கோடு போட்டுக்கிட்டேன். அதேமாதிரி கீழ் பக்கம் இறக்கம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு கழுத்தோட டிசைன் வந்து நான் வந்து வரைஞ்சி நான் வந்து கட் பண்ணுறேன். எப்படி வரைஞ்சி கட் பண்ணுறேன் அப்படின்றது வீடியோவில் வந்து கவனமாக வந்து பாருங்கள். கழுத்து டிசைன் நம்ம வந்து கட் பண்ண உடனே லைனிங் துணியும் ப்ளவுஸ் துணியும் ஜாயிண்ட் ஆகிறதுக்காக அந்த கழுத்து ஓரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தையல் வந்து நம்ம போட்டுக்கணும். தையல் போட்ட பிறகு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய ஒரு கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி ஒரு பக்கம் ஓரம் மடித்து தைச்சி ரெண்டு பக்கம் ஓரம் நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுத்துக்கணும். இந்த மாதிரி பைப்பிங் கொடுக்கும்போது கீழ்ப்பக்கம் ஏற்கனவே நம்ம மடித்து தையல் போட்டதுனால லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா துணி வந்து விட்டு அது உள்பக்கமாக மடித்து இந்த பைப்பிங் வந்து நம்ம வந்து ஃபினிஷிங் வந்து அழகாக வந்து செஞ்சுக்கணும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து ஸ்டார்டிங் பண்ணும்போது நம்ம மேல் பக்கம் மடித்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு மேல் பக்கம் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டதை மடித்து திரும்ப நம்ம வந்து பைப்பிங் கொடுக்கும்போது இந்த பக்கம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழ் பக்கம் அந்த ஒரே நேருக்கு ஃபினிஷிங் வந்து அழகாக நமக்கு வந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுத்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கைக்கு கொடுத்தது போக மிச்சம் இருக்கக்கூடிய பார்டரில் அந்த எக்ஸ்ட்ரா மேல் பக்கம் பார்த்தா ஒரு சின்ன பார்டர் ஒன்று இருக்கும். அதை மட்டும் நம்ம வந்து தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி பார்டர் இருந்ததுனால ரெண்டு பக்கம் ரெண்டு கை நம்ம வந்து மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டோம். மிச்சம் இருந்த பார்டர் தான் இது. இப்போது இதில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பூவை சென்ட்ரு பண்ணி கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு பூ மட்டும் வர மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் கழுத்துக்கு கீழே 5 இன்ச்சு வரணும். அந்த 5 இன்ச்சில் சென்டராக வர மாதிரி ஒரு பூ ஒன்று நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பூவுக்கு ரெண்டு பக்கம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகலம் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பார்டர்லேருந்து கொஞ்சம் சேம் கலர் கட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜாயின் பண்ணி தான் வந்து டிசைன் செஞ்சுருக்கிறேன். அது ஜாயின் பண்ணுற வீடியோ மட்டும் கொஞ்சம் நடுவில் வந்து கட் ஆகி போச்சு. அந்த அகலம் பத்தலை, சைடில் நமக்கு வந்து சென்டருக்கு அகலம் நமக்கு பத்தலை அப்படின்னும் போது இந்த பார்டரையே அந்த க்ரீன் கலரை மட்டும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இப்போ லைனிங் துணியில் கீழ்ப்பக்கம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து அகலம் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் இந்த பூவோட சென்டரும் கரெக்டாக வச்சு நம்ம வந்து தையல் வந்து போடணும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் துணி மிச்சமாக இருக்கும், ஒரு பக்கம் துணி வந்து கம்மியாக இருக்கும். அந்த பூ டிசைனில் இந்த கம்மியாக இருக்கிற பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாயிண்ட் ஒன்று நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து போட்டிருக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் வந்து கட் ஆகி போச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தையல் ஒன்று போடுறேன். அதாவது அந்த கழுத்தினுடைய அகலத்துக்கு நம்ம வச்சு மார்க் பண்ணும்போது அது ரொம்ப கம்மியாக வந்ததுனால அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஜாயிண்ட் ஒன்று போட்டேன். இப்போது மேல் பக்கம் கீழ் பக்கம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன பார்டரை நம்ம வந்து தனியாக கட் பண்ணிடலாம். அந்த பார்டரை வந்து ஒரு பக்கம் மட்டும் மடித்து நம்ம வந்து அழகாக மேல் பக்கம் வச்சு நம்ம வந்து ரெண்டு பக்கம் தையல் வந்து போட்டுக்கலாம்.
நம்ம என்னதான் நீங்கள் தனியாக வந்து டிசைன் வந்து துணி எடுத்து செஞ்சாலும் நம்ம சேரீயில் இருக்கக்கூடிய அந்த பூ டிசைனையே நம்ம வந்து கரெக்டாக அழகாக எடுத்து கட் பண்ணி வச்சு தைக்கும்போது அந்த புடவைக்கு மேட்சிங்காகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவும் நமக்கு வந்து குறையும். சிம்பிளாக நம்ம வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைச்சி போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சேரீயில், அதுவும் பார்டர் சேரீயில் வரக்கூடிய எந்த பூ டிசைனுமே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம நினைக்கிற மாதிரி டிசைனை வந்து கண்டிப்பாக வந்து கொண்டு வர முடியும். பார்டர் நேராகவும் வச்சு தைக்கலாம், ரவுண்ட் பண்ணியும் வச்சு தைக்கலாம், இல்லை துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சு நம்ம வந்து டிசைன் வந்து பண்ணலாம். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ் வந்து நிறைய நமக்கு வந்து கிடைக்குது. நாமளே நிறைய வீடியோ அந்த மாதிரி போட்டிருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த அகலம், கீழ்ப்பக்கம் அகலம் நமக்கு வந்து வந்துடுச்சு. இப்போது மேல் பக்கம் 2 பக்கம் ஓரம் நம்ம வந்து தையல் போட்டு மேல் பக்கம் பைப்பிங் கொடுத்துக்கலாம். கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாயிண்ட் தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து லேஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாயிண்ட் ஒன்று போட்டேன். அந்த ஜாயிண்ட் வந்து இந்த இடத்துல வீடியோ வந்து கட் ஆகி போச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுத்துட்டு அந்த கீழ்ப்பக்கம் ஜாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேஸ் வச்சு தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் சென்டர் டிசைன் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பூ டிசைனை சென்டராக நம்ம வந்து மடித்து மார்க் பண்ணிக்கிட்டு இந்த ஏற்கனவே நம்ம கழுத்து கட் பண்ண இல்லைங்களா, அந்த பீஸை அப்படியே வச்சு அந்த கழுத்தினுடைய அகலம், அதாவது நமக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றத வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்கனமாக இருக்குது. ஒரு 1/4 இன்ச்சு உள்ள நவுத்தி கூட வைக்கலாம். ஏன்னா பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சைடில் விட்டு தான் நம்ம வந்து தையல் வந்து போடுறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கழுத்து வந்து நமக்கு இது கொஞ்சம் அகலமாக தான் போகும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு நான் வந்து அதில் வந்து நோத்தி வச்சு தான் நான் வந்து தையல் வந்து போட போகிறேன். ஏன்னா அந்த மாதிரி டிசைன் வந்து செய்யும்போது லென்த்து வந்து அதிகம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 இன்ச்சுக்கு மேலே வந்து நமக்கு வந்து கழுத்து இறக்கம் வர்றதுனால அந்த பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா கழுத்து அகலம் கொஞ்சம் கம்மியாக வச்சா கூட நமக்கு அந்த டிசைன் வந்து நல்லா அமைப்பாக வந்து உக்காரும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வச்சு பார்த்திங்கன்னா நான் வந்து தையல் வந்து போடுறேன். ரெண்டு பக்கம் வச்சு தையல் போடும்போது கீழ்ப்பக்கம் நேராக இருக்கான்னு பார்த்துக்கணும். கீழ்ப்பக்கம் நேராக வர மாதிரி 2 பக்கம் வச்சு நம்ம வந்து தையல் போட்டுக்கிட்டு உள்பக்கமாக நம்ம வந்து திருப்பி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு மடித்து நம்ம வந்து தையல் போடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உள்பக்கம் நமக்கு வந்து பிசுறு வந்து வராது. எப்பவுமே கீழ்ப்பக்கம் நம்ம வந்து டிசைன் வந்து செய்யும்போது அந்த லென்த் வந்து அதிகமாக எக்ஸ்ட்ரா வந்து வச்சுக்கணும். எவ்வளோ அகலம் நமக்கு தேவைப்படுதோ அதை விட பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சு 2 பக்கம் எக்ஸ்ட்ரா விடும்போது நமக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணுறது வந்து நல்லா இருக்கும். இப்போ 2 பக்கம் ஓரமாக நம்ம வந்து மடித்து வந்து தையல் போட்டுட்டு மேல் பக்கம் அந்த கழுத்து ஓரம் வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் வந்து கொடுக்கலாம்.
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சிங்கிள் லேஸ் தான் வந்து கொடுத்துருக்குறேன். நீங்கள் டபுள் லைன் வேணா கூட லேஸ் கொடுத்தீங்கனாலும் சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். சேலையில் வரக்கூடிய அதுவும் பார்டரில் வரக்கூடிய இந்த மாதிரி பூ டிசைனை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் அழகாக நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிசைன் வந்து செய்ய முடியும். டபுள் கலர் லேஸ் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை டபுளாக வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக தான் வைக்கிறேன். 1 இன்ச்சு கேப் விட்டு அழகாக நான் வந்து லேஸ் வச்சு தையல் போட்டு இந்த ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணியும் காமிச்சிருக்கிறேன். முழுமையாக வந்து கம்ப்ளீட் பண்ணியும் காமிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கடைசியில் இந்த வீடியோவில் பாருங்கள். பேக் சைடு லேஸ் வச்ச பிறகு இந்த ப்ளவுஸ் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். இந்த டிசைன் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபேஷனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.